எனக்கு காலையில Instagramல ஒரு மெசேஜ் ரெக்வெஸ்ட் வந்ததுங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு ஸ்டோரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த என் ஸ்டோரி நீங்க பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த ஸ்டோரி பத்தி நான் அவங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாரி என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி இஷ்யூக்காக ஒரு கிரெடிட் லோன் ஆப்ல வந்துட்டு அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. அந்த அமௌண்ட்ட வாங்கிட்டு திருப்பி அத பேவும் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் எனக்கு வந்துட்டு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க. ஒருவேள நீ வந்து அமௌண்ட் பே பண்ணலன்னா, உன்னோட ஃபோட்டோ வந்து நான் தப்பா சித்தரிச்சு உன்னோட கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்குமே நான் அனுப்புவேன். அத வந்து மார்ஃபிங் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடிகள் வந்துட்டு இந்த சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறையாவே வந்துட்டுருக்கு. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும், இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்ந்து கூடவே வளர்ந்து வந்துருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா, முதல் விஷயமா நீங்க சைபர் கிரைமுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த சைபர் கிரைம்ல வந்துட்டு நீங்க எந்த ஆப் வந்து உங்கள மோசடி பண்ணுச்சு அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் ஆப்போட நேமும், பிளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்துட்டு நீங்க வந்துட்டு அதில ஆட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க சைபர் கிரைமுக்கு அந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கப்புறமா, சைபர் கிரைம் வந்துட்டு கூகுளுக்கு வந்துட்டு டேக் டவுன் நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. அப்படி இல்லன்னா மெயில் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூகுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ப வந்து Play Storeலேருந்து தூக்கிருவாங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். நீங்க ரூ. 1 கூட அவங்களுக்கு பே பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஸோ இந்த மாரி என்னோட ஃபோட்டோ வந்து ஒருத்தன் மார்ஃபிங் பண்ணிட்டான். ஸோ அது வந்துட்டு எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரியான உங்க சைட்லேருந்து அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து குடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலியமா அந்த ஆப்ப வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்க வெளியில வந்துரலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், அல்லது வியூவர்ஸா இருக்கட்டும், உங்ககிட்ட எனக்கான ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு காலையில மெசேஜ் பாக்ஸ்ல வந்த அந்த ஆப்போட லிங்க்க நான் கேப்ஷன்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ குடுக்குறோம். ஸோ நீங்க எனக்காக அந்த ஆப்ப மட்டும் ரிப்போர்ட் மட்டும் பண்ணிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமே நடக்காம இருக்க கொஞ்சமாவது அவேர்னஸா இருங்க.